ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஒரே செடியில் எத்தனை காய் இருக்குது. அதுவும் இவ்வளோ ஒரே காய் 1/4 கிலோ காய்க்கு மிச்சமாக இருக்கும் பொழுது இது ஒரு காய் இருக்குது. ஃபுல்லாக இதில் பிஞ்சு பூவுமாக இருக்குது. இந்த ஒரு செடியில் இருக்கிற காயே ஒரு வீட்டுக்கு தேவைக்கு சரியாக இருக்கும். இதுக்கெல்லாம் நான் என்ன உரம் கொடுக்குறேன்னு பாருங்கள். இதை பாருங்கள், நம்ம வீட்டில் இருக்கிற கழிவுங்க மட்டும்தான் போட்டு கொடுக்குறேன் நான். இப்படி வருது பாருங்கள். நீங்கள் வேஸ்ட்டு பண்ணுற குப்பைங்களை வெளியே திரும்பி போடுறத இப்படி போட்டிங்கன்னா இது ஒரு காய், இது ஒரு காய், இது பிஞ்சு இந்த மாதிரி நிறைய வரும். ஆனால் தாக்குதல் மட்டும் பார்த்துக்குங்க. இந்த இடத்துல கருப்பாக வந்துடும். அப்போ அந்த குருத்து காஞ்சி போயிடும். அப்போ நீங்கள் அறிகுறி தெரிஞ்சு தூக்கி எடுத்து போட்டிங்கன்னா செடி நல்லா வரும். இல்லைன்னா மொத்த செடிக்கும் ஸ்ப்ரெட் ஆகிடும். அப்புறமா ஒரு செடி கூட நல்லா வராது. இது மாதிரி செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த செடியிலையும் பாருங்கள் எப்படி காய்ச்சிருக்கு. தக்காளி இந்த பச்சை மிளகா பாருங்கள் எவ்வளோ காய் காய்ச்சிருக்கு. குட்டி சின்ன செடி தான் இது பாருங்கள். இதிலே கத்திரி செடியும் வச்சுருக்கேன். ஒரு ரோஸ் அழகாக பூத்துருக்கு. செடி பாருங்கள் இன்னும் அழகாக வந்துட்டுருக்கு. இதெல்லாம் சின்ன க்ரோ பேக். நான் ஒன்றும் எதையும் வாங்கலை, வீட்டில் இருந்ததையே யூஸ் பண்ணி வைக்கிறேன். அதை பாருங்கள். இது இதையும் பாருங்கள், வேஸ்ட்டாக போகிற இதையும் எடுத்து வச்சுட்டு பாருங்கள். இதிலே கத்திரி செடி பூ வைக்கிது பாருங்கள். இது மாதிரி நீங்களும் நட்டு வீட்டில் நம்ம தேவைக்கு நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம், கடைக்கு போகாமல். இது பாருங்கள், கீரை, மணத்தக்காளி கீரை இருக்குது இதுலேயே. இது ரோஸ் செடி. இதுலேயே எல்லாமே வந்துட்டுருக்கு. இது பூத்து முடிஞ்சிச்சு. இது கட் பண்ணிட்டேன், இனிமே தான் வரும். இது ஹால் பைசி. இந்த செடி பட்டை லவங்கம் எல்லாம் போடுறல அந்த பிரிஞ்சி இலை. இதில் ஒரு இலையே எல்லா ஸ்பைஸியும் தரும். அந்த இலை ஒரு வாசம்தான் வரும். அந்த பிரிஞ்சி இலை. இது எல்லா ஃப்ளேவரும் சேர்ந்து வர்றது தான் ஹால் பைசின்னு எடுத்து நட்டேன் நான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.